அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய மரணத்த வச்சு, ரிதன்யாவ வச்சே நெறைய வீடியோக்கள் போட வேண்டிய கட்டாயத்துக்கு நாம தள்ளப்பட்டுருக்கிறோம். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் இதில பின்னணியில அடங்கி இருக்குது. சமுதாயத்துக்கு எளிய புரிமைய வைக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு நடவடிக்கை நடந்து போன ஒரு நிகழ்வ நம்ம ஒரு உதாரணமா எடுத்தே ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா, இதில எல்லா விதமான ஆவணங்களும் கிடைக்குது. ஒரு சமுதாயத்துக்கு எத எத செய்யக்கூடாதோ அத்தனையும் இதில அடங்கியிருக்குது. அந்த பெண் உயிர குடுத்து தான் இத்தனையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறதுனால, இது அவசியமா ஒவ்வொரு கோணத்திலிருந்து இத பார்க்கணும். மத்தவங்களாட்ட ஆபாச வார்த்தைகள உபயோகப்படுத்தி வீடியோ ஓட வைக்கிறக்காகலாம் நம்ம செய்றது கிடையாது. உண்மையிலுமே விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்த வச்சு, எது எது செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் பெண்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இவன் எத்தன வருஷமா இந்த ஆபாச வீடியோ பார்க்குறான்ட்டு தெரியல. முழுக்க முழுக்க ஆபாச வீடியோனால இவன் அதோட ஐக்கியமாயிட்டாங்கிறது தெளிவா தெரியுது. எல்லாமே இவனுடைய செயல்கள் முழுக்க முழுக்க ஆபாச வீடியோக்கள்ல போட்டிருக்கிற அதே விஷயங்கள தான் இவன் முழுக்க செஞ்சிருக்கிறான். இந்த நியூஸ்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க 100% இவன் 24 மணி நேரம் அந்த ஃபோன்ல ஆபாச வீடியோக்கள் பார்க்கறத தவிர வேற எந்த வேலையும் செய்யறது இல்லைங்கிறது தெரியுது. இந்த கண்ண கட்டிட்டு வச்சு அத கொடுமைப்படுத்துறது. அதாவது ஓப்பனாவே சொல்லுவோம். கண்ண கட்டிட்டு அது மூலமா அந்த பெண் இன்பத்த அனுபவிக்கிறது. உடல் உறவு செய்றது. அதேபோல பாத்ரூம்ல குளியல் சீன் அப்படின்னு போட்டிருப்பானுங்க சில்லற பசங்க. அதேபோல இவன் அத படுக்கையில உட்காந்துட்டு குளிக்கிறத ரசிக்கிறது. மனைவி குளிக்கிறத. அப்படி ஒரு இது அது கத்துக் குடுத்துருக்குது ஆபாச வீடியோக்கள். அதேபோல இந்த கேரட் உபயோகப்படுத்தி அது பெண்கள் மாஸ்டர்பேட்டிங்ன்னு சொல்லுவாங்க. சுய அனுபவம் அனுபவிக்கிற மாரி வீடியோக்கள போட்டு வச்சிருப்பானுங்க. அவங்க உள்ள ப்ராஸ்டியூட்ங்கிறது இந்த பாவிக்கு தெரியல. இப்ப காசுக்காக ப்ராஸ்டியூட்டுகள் நெறைய இருக்கிறவங்க விலைமாதர்கள் இது போன்ற வீடியோக்களில் நடித்து அத அங்க வெளிநாடுகள்ல வெளியிட்டிருக்கிறானுங்க. அது சாதாரணமா எல்லா பெண்களும் செய்ற மாரி இந்த கோமடி தலையன் நெனச்சுக்கிட்டு, அத உண்மைன்னு நெனச்சுட்டு செஞ்சிருக்கிறான். அதேபோல வாக்குவம் கிளீனர். அத வச்சு அது என்னென்னமோ கருவிகள் மூலமா வைப்ரேஷன் குடுத்து, இது பண்ற மாரி பெண்களுக்கு இன்பத்த குடுக்குற மாரி ஒரு பொய்யான இத போட்டு வச்சிருக்கானுங்க ஆபாச வீடியோல. அதத்தான் இவன் பயன்படுத்தி பார்த்துருக்கிறான். இப்படி ஒரு மனோவியாதி புடிச்சவன என்ன செய்ய முடியும்? இது மாரி இவன் மட்டும் இல்ல. இந்த வீடியோக்கள பார்க்காத ஆட்களே தமிழ்நாட்ல கிடையாது. இவங்க அப்பனும் பார்த்துருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் ஒத்துப்போங்கிறான். அவன் சம்சாரத்துக்கிட்ட கொண்டு போய் இத பரிசோதனை செஞ்சானா என்னன்னு தெரியல. ஒரு மாமனாருக்கு உண்டான தகுதி அவனுக்கு இருக்குதான்னா, பெண்ண பெத்திருந்தா தானே அவனுக்கு அது தெரியும். பையன பெத்ததுனால பெண்ணுன்னா என்னன்னே தெரியல. அவனுடைய மனைவிகிட்ட இதை மகன்கிட்ட சொல்லி செய்யறத விட மனைவிகிட்டயே செஞ்சு பார்த்துருக்கலாம்ல வாக்குமூலம். அவனும் ஃபோன் வீடியோ பார்க்குறவனா தான் இருந்திருக்க முடியும். இல்லைன்னா சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன பேட்டரியில இயங்கக்கூடிய வைப்ரேஷன் கருவிகள பெண்களுக்காக தயாரிச்சு விக்கிறது இந்த ஆன்லைன்ல நடந்துட்டுருக்குது. இதெல்லாம் சொன்னோனே உடனே ஆன்லைன்ல தேடி சில பெண்கள் வாங்க கூட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ஒரு மனோவியாதி எல்லாமே மனித இனத்தில பரவி போச்சு இப்போ. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இத செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கே பயமா இருக்குது. நம்ம சொன்னோம்னா அது விளம்பரம் மாரி ஆயி போயிருது. அத பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படின்ட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. வெளியில சொன்னோம்னா, அதுவே வழிகாட்டி ஆயி போயிருமோ அப்படின்ட்டு நான் பயப்படுறேன். இதுவும் ஆபாச வீடியோக்கள்ல வரதான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அத பார்க்கறது இல்ல, செஞ்சு பார்க்கணுங்கிறது இது ஆபாச வீடியோக்கள்ல மட்டும் இல்ல. சீரியல் பார்த்தாலும் அப்படித்தான். சீரியல்ல பார்த்துட்டு தான் மாமனார் நிக்க வச்சு 3 மணி நேரம் பேசியிருக்கிறான். அதேபோல பெண்கள் Instagramல பார்த்துட்டு தான் இவங்க அது என்னது ஸ்டேட்டஸ் அப்படின்னு போஸ்ட் பண்றதே ஒரு அடிமைத்தனம் தான். அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இவன் எப்படி ஃபோன் வீடியோவுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாரி சில்லறத்தனமா நடந்திருக்கிறானோ, அதுபோல இந்த Instagramல ரீல்ஸ் போடுறது, அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன்னு போட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் கூட ஒரு மனோவியாதி தான். அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்கங்க. பெண்கள் செஞ்சா தவறு இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் மிகப்பெரிய தவறு. மொத்தத்தில சோசியல் மீடியாவுல பலிக்கடா ஆகுறது முட்டாள்தனங்கிறது பெண்கள் புரிஞ்சுக்குங்க. உடனடியா Instagram எல்லாம் நீக்குங்க அப்படிங்கிறது என்னோடது. இதுபோல சோசியல் மீடியால இருக்கிற உங்கள பத்தி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டங்களையும் உடனடியா நீக்கிரணும். உங்கள பத்தி வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். பெண் என்றும் பாராமல் பொம்மை போல கருதி கொடுமைப்படுத்தி உள்ளான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றும்
பொம்மை போல கருதிங்கிற அந்த வார்த்தையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடங்கியிருக்குது. அதை பெண்கள் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரங்களில் வந்து பெண் பொம்மைகள், பெண் மாதிரி பொம்மைகளை செஞ்சு அது கூட உடலுறவு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறது அப்படின்னு போட்டு விற்றுட்ருக்குறானுங்க இந்த ஆன்லைனில். அதை வாங்கி இவன் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது தெரியுது. ஒரு ரப்பர் பொம்மை கிட்ட செய்கிறதையெல்லாம் ஒரு உயிருள்ள பெண்கிட்ட செய்ய முடியும். பைத்தியக்கார பையன், வேறு ஒன்றுமே இல்லை. முழுக்க முழுக்க ஆபாச வீடியோத்தால் மெண்டல் ஆகிட்டாங்கிறது தான் இப்போ தெளிவாக தெரியுது. இதுவும் வந்து குளியலறை வெளிநாடுகளெல்லாம் கண்ணாடியோடு இருக்கும். அதில் குளிக்க வச்சு அதை வெளியிலேருந்து வீடியோ எடுத்து போட்ட மாதிரி போட்டிருப்பானுங்க. அதை தான் இவன் செஞ்சுருக்கிறான். அப்போ வந்து இவன் ஏகப்பட்ட வீடியோக்கள் எடுத்துருக்கிறான். அதை வச்சு தான் 2 மணி நேரம் அந்த பெண்ணை வந்து அந்த வீடியோவெல்லாம் நான் ஆன்லைனில் போட்டு விட்ருவேன், எல்லா வாட்ஸ்அப்லேயும் போட்டு விட்ருவேன்னு மிரட்டிக்கிறான். இது வந்து போலீஸுக்கு தெரியும். அவனுடைய மொபைலில் இருந்திருக்கும், அவன் பேசுனதெல்லாம் இருந்திருக்கும். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவனை நல்லா முட்டிக்கு முட்டி தட்டினோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். இவன் நிறைய ஆபாச வீடியோக்களை இந்த பெண்ணை பயன்படுத்தி எடுத்திருக்கிறான். அதனால தான் அது வெளியில் சொல்ல முடியாமல் பல விஷயங்கள் அது மறைச்சிருக்குது. இதை வந்து அந்த 2 மணி நேரம் மிரட்டி நான் வந்து வெளியிட்டுருவேன்னு சொல்லித்தான் அது தற்கொலைக்கு தூண்டி முழுக்க முழுக்க இவனுடைய போனாக தான் இருக்கும். அதுவும் இந்த ஆபாச வீடியோக்கள் பற்றின போனாக தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் காரில் உட்காந்துட்டு பேசுனது, அழுதுகிட்டே பேசுனது இதுதான் அப்படிங்கிறது முடிவாக நம்ம சொல்லிக்கிறோம். பெண்கள் வந்து இனி என்னத்தை தவிர்க்கணும்னா, முதல்ல கல்யாணம் பண்ணுறத நினைப்பே வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் எல்லாருமே இது மாதிரி தான் இருக்கிறானுங்க. பூரா மிருகங்களாயிட்டானுங்க. இப்போ மொபைல் ஃபோனில் ஈஸியாக வந்து இந்த ஆபாச வீடியோக்கள் வர்றதுனால நீங்கள் ஒழுக்கமானவன் இல்லை. இனிமேல் எதிர்பார்த்தீங்களா உங்களை மாதிரி பைத்தியக்காரிக உலகத்தில் யாரும் கிடையாது. திருமணம் பண்ணிக்காதீங்க. ஒரே முடிவு அதுதான். சரி, அப்படியும் மீறி திருமணம் செஞ்சு கொண்டு அவன் ஆபாச வீடியோ அடிக்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, முதல்ல எடுத்தோடனே உங்களை நிர்வாணமாக புகைப்படம் எடுக்க அவன் முனைந்தானா, இவன் வந்து நிச்சயம் ஆபாச படங்களை பார்த்துருக்குறான் அப்படிங்கிறது. அதுலேயே நம்ம வந்து வந்து இதைத்தான் ஆரம்பிப்பானுங்க அப்படிங்கிறத முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிர்வாணமாக வந்து உன்னை புகைப்படம் எடுக்கிறன்னா தான் நேர்லேயே பார்க்குற, எதுக்குடா போட்டான்னு செவனியோடு அரைஞ்சு அந்த நிமிஷமே அவங்கள விட்டு நீங்கள் விலகிறது தான் இது போன்ற முடிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் சின்ன குழு தான். நிர்வாணமாக உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் துணிஞ்சான்னா இவனுக்கு வந்து இந்த ஆபாச படங்கள் பார்க்குற பழக்கம் இருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பேசி பார்க்கணும். இன்னும் என்னென்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு அடுத்த நாளே மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு போயிடுறது உத்தமம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சைக்காக்கள் சின்ன பிட்டை போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சின்ன பிட்டை போட்டு எல்லா பிட்டையும் போட்டு வாங்கிட்டு நம்ம வந்து கழுத்தாக கொடுத்துடணும், அவ்வளோதான். இதில் வந்து 10% பார்க்குறவனுங்க 20% இப்படி பர்சன்டேஜ் கணக்கில் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாருமே மனவியாதி பிடிச்சவனுங்க. உள்ளுக்குள்ளே அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி அனுபவிக்கணும்ன்ட்டு. இப்போ என் மூலமாக இந்த 2025 இருக்கிற ஆண்கள்கிட்ட இருக்கிற இந்த பழக்கங்களை வந்து தெளிவாக வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுங்க, அதை பற்றி இல்லை. அன்றைக்கே இந்த கிறுக்கன் சொன்னானே நம்ம கேட்கலையேன்ட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. இல்லை ரிதனியா மாதிரி நாங்கள் ரிஸ்க் எடுத்து சாக தயார்னா அதுக்கு நம்ம தடுக்க முடியாது. மொத்தத்தில் திருமணம் என்பது தேவையில்லாத ஒன்றாக வந்து இதோட இனப்பெருக்கத்தை நிறுத்தி மனித குலத்தை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்ட்டு எனக்கு தோணுது. தேவையே இல்லை. இப்போ வந்து இந்த இனத்தை வளர்த்து என்ன ஆக போகுது? இந்த மாதிரி தான் மேற்கொண்டு வந்து மிருகங்களை வந்து நம்ம பெருக்கிறது எதுக்காக பெருக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா இதெல்லாம் நான் விளையாட்டுக்கோ ஒரு 10ஆம் பைசலித்தனமோ சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையிலுமே இது போன்ற மனிதர்கள் உருவாக்குவது எதற்காக அப்படின்ட்டு யோசிங்க. சமுதாயம் முழுக்க சீரழிந்து போய் கிடக்குது. யாரையும் வந்து ஒரு பண்புள்ள மனிதர்களை பார்க்க முடியறதில்ல. பெற்றவனும் அப்படியே இருக்கிறான், மகனும் அப்படியே இருக்கிறான். அப்படிங்கும் பொழுது இதை நம்ம வீட்டில் இல்லைன்னு போட்டு நழுவக்கூடாது. எல்லா ஆண்களும் இப்படித்தான் இருக்கிறாங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பேசிகிட்டு இருக்கிற நானே அப்படித்தான் இருந்தேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தெளிவாக நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நானே பார்த்ததுனால இதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டியது. நான் வந்து அதிலிருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அறிவுரை சொல்கிற லெவலுக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவனுக்கு அதை வந்து புரிஞ்சிக்காமல் அடிமையாக இருக்கிறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்படியெல்லாம் பண்ணுறானுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தவறில்லை. அதை மனைவியிடமோ மற்ற பெண்களிடமோ அதை உபயோகித்து பார்க்கணுன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் வந்து மனநோய் அப்படின்ட்டு. நானெல்லாம் தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ வந்து நான் இந்த கேஸில் என்னென்ன நடந்திருக்குங்கிறது எளிதாக உணர முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸ் துறையிலேயே வந்து தெரியும் இதெல்லாம் பார்த்து தான் கெட்டிருக்கிறான்ட்டு. அதெல்லாம் வீடியோக்கள் கண்டிப்பாக இருக்கும். சரி,
நம்ம சொல்ல வேண்டியது பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான். ஏற்கனவே செத்துப்போன பிணம் மாதிரி அவனெல்லாம். அவனை பற்றி நம்ம பேசி என்ன ஆக போகுது? அவன் ஒரு உதாரணத்துக்காகத்தான் நம்ம எடுக்கிறோம். ஆண்கள் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்கள்னால் வந்து இனப்பெருக்கத்துக்காக ஒரு ரசாயனம் வந்து ஊறுது. அதன் மூலமாக அவனுக்கு உணர்வுகள் வருது. அந்த உணர்வுகளை வந்து தவறாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆபாச வீடியோக்கள் பார்த்து இப்படி நாசமாக போயிட்டானுங்க. அதனால் இந்த ஒழுக்கமுள்ள ராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் தேடுறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இல்லை ரிஸ்க் எடுத்து நான் சாக தயார், எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க தயார்னா திருமணம் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. நான் திருப்பி தான் சொல்கிறேன், திருமணம் என்பது இனப்பெருக்கத்துக்காக, அந்த இனப்பெருக்கம் தேவையா? இதுதான் கேள்வி கேட்கணும் பெண்கள். தன்னை போல் ஆண்கள் திருந்திடுவானுங்க. அப்புறம் பொம்மையை வாங்கி வச்சுட்டு வாழட்டும், நமக்கு என்ன? பொம்மையோட வாழ்க்கை நடத்துகிறான்ட்டு தூக்கி வீசிடுவோம் ஆண்களை. ஒரு ஆணாத்தான் நான் சொல்கிறேன் இது. பூரா பொம்மைகளை பார்த்து வாழ்க்கை நடத்துறது, பொம்மையை வச்சு வாழ்க்கை நடத்துறது, பெண்களை பார்த்து இன்பங்களை அனுபவிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற சமூகத்தில் அதையவே வச்சு வாழ்ந்துட்டு போங்கடா, நான் எதுக்குடான்னு கேட்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து தைரியமாக வந்து இல்லை எதுக்காகப்பா திருமண வாழ்க்கை எதுக்குன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அது தேவையான்னு சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இனிமேலும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு இழிவான தமிழ் இனத்தை வந்து நம்ம வளர்க்கணுமா? இது எந்த இனமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வளர்க்கணுமாங்கிறத சிந்திச்சு பார்த்துட்டு, இந்த திருமணத்தை பண்ணிக்கங்க, குழந்தைய பெற்றுக்குங்க. அந்த குழந்தைய வந்து இப்படித்தான் வளரப்போகுது. அடுத்த ஜெனரேஷன் இன்னும் கேவலமாக ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இன்னும் கேவலமான முறையில் நடந்துக்க போகிறாங்க. வன்மம்ன்ட்டு எவனோ கீழ் ஜாதி பசங்க சொல்லுவானுங்க. அதில் விட மோசமான வன்மமாக எல்லா ஆட்களும் மாறிட்டானுங்க. இது வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுபவத்தை வெளியில் சொல்ல தெரியல பாவம் பெண்களுக்கு. இது செத்து வந்து இறந்து போய் தான் இப்போ வெளியில் வந்தங்காட்டி இப்போ நான் இதுதான்டா விஷயன்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா நானே ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது. அந்த பெண் தான் இதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறா. இன்றைய காலகட்ட சூழ்நிலை இப்படி தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பெண்கள் விழிப்போடு இருந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.